ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெல்லில் வர பூச்சிகளை எப்படி வந்து சுலபமாக வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்மடை கரைசல்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த நெல்லுக்கு வந்து தண்ணி விடுறோம் பார்த்திங்கன்னா, இந்த வாய்க்கால் வழியாக போகுது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வாய்க்காலில் அந்த வந்து வேப்பந்தலை, அப்புறம் வந்து துளசி, அப்புறம் எருக்கு, இந்த மாதிரி களைகளை வந்து உடச்சிட்டு வந்து சின்ன சின்னதாக வந்து வெட்டி, குறிப்பாக அந்த தண்ணி போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வந்து போட்டு விட்டணும். அதே மாதிரி அது கூட முடிஞ்சவங்க என்ன மாடு இருந்துச்சுன்னா முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ வந்து மாட்டு சாணம் அந்த மாதிரி வந்து அதில் வந்து போட்டுவிடலாம். இப்படி போடுறதுனால அந்த தண்ணி விடும்போது தண்ணியோடு சேர்ந்து அந்த இலைகளை வந்து மக்கி அதில் இருக்க சத்துக்கள் தண்ணி மூலமாக எல்லா விதமான செடிகளுக்கும் போகுது. அதே மாதிரி அது மக்கி வர நாற்றத்துக்கு நெல்லில் வர பூச்சிகளை நம்மளால் இயற்கையை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதாவது அந்த வாசனைக்கு செடியை தேடி பூச்சிகள் வந்து வராது. இதுக்கு என்னடா ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா, நாங்களே எங்கள் இதில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோங்க. எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி போகிற இடத்துல இந்த எருக்கங்குச்சி மற்ற இதெல்லாம் வந்து உடச்சி வந்து போட்டுரும். அது இப்போ ஆல்ரெடி நல்லா மக்கி இருக்குது, படுத்து மறுபடியும் வந்து உடச்சி போடணும். அங்கே வந்து அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பூச்சி வந்து கம்மியாக இருக்காது. நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃபீல்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரூஃப் மாதிரி காமிப்போம். அடுத்த தடவை நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.